ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்று நாளுக்குரிய சிந்தனைக்காக நாங்கள் மத்தேயு நற்செய்தியின் 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனங்கள் உள்ள பகுதியை எடுக்கின்றோம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்கள் செய்து முடியுங்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர்களே, இறை வார்த்தையை வாசித்தறிந்து அதை நாம் வாழ்வாக்குவோம் என்று அன்னையாம் திருச்சபையானவள் புனித அகுஸ்தினாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். இவர் இறையியலாளர்களின் பாதுகாவலர் என்றும் மற்றும் பல்வேறுபட்ட கண் உபாதைகளினாலே நோய்களினாலே வருந்துவோரும் இவருடைய பரிந்துரையை கேட்டு நலம் பெறுவதுண்டு. இது திருச்சபையின் பாரம்பரியம். இன்றைய நற்செய்தி நம்மை தூய்மை பற்றி சிந்திக்க தியானிக்க அழைத்து நிற்கின்றது. ஏனென்றால் எங்களோட மனித வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் புற தூய்மை மற்றாக்கள் இன்னும் பார்க்குற பொழுது நான் எப்படி தோற்றம் அளிக்கிறேன் அல்லது அவர்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுறேன் அல்லது என்ன பிரசன்னப்படுத்துகிறேன் என்பதற்காக புற தூய்மையிலே நாங்கள் கூடிய கவனமும் அக்கறையும் எடுப்பதுண்டு. மற்றவர்கள் எங்களுடைய அகத்துக்குள்ளே பூந்து பார்க்குறையில்லை, நுழைஞ்சு பார்க்குறையில்லை. எங்களுக்கு இந்த புற தூய்மை முக்கியமானது, நல்ல. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்வதுண்டுன்னு சொன்னால், இந்த புற தூய்மைக்கு மேலாக அதிகமாக வெளி வேடங்கள் தாங்க முற்படுவதுண்டு. அதைத்தான் இயேசு இன்றைய நாளில் கண்டிக்கிறார். நாங்கள் மாறு வேடங்கள் அல்லது போலி முகமூடிகளை அணிந்து நாங்கள் மனதுக்குள்ளே உண்ட நினைச்சு கொண்டு அல்லது எங்களுடைய உள்ளமும் உணர்வுகளும் அகமும் ஒரு நிலையில் இருக்க, நாங்கள் புறத்தில் வேறு தோற்றப்பாடுகள் எங்களுடைய முகபாவனைகளில் அல்லது உடல் பாவனைகளில் தாங்கி நிற்க முற்படுவதுண்டு. இதை இயேசு வன்மையாக கண்டிக்கின்றார். இது மனித வாழ்க்கையில் இன்றைக்கு நேற்று மட்டும் நடக்க இல்லை. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியான ஒரு வாழ்க்கை முறை மனிதர்கள் மத்தியில் இருந்தது. சிறப்பாக யூத மக்கள் மத்தியிலே தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் வேத பாரகர்களும் தங்களுடைய அகம்பாவமானவம், தங்களுடைய தலைக்கணம், தாங்கள்தான் எல்லாம், தங்களுடைய கைகளில்தான் சட்டம் என்ற அந்த உணர்வுகளிலெல்லாம் அங்கே மக்கள் மீது அளவுக்கு அதிகமான சுமைகளை சுமத்தி கொண்டிருந்தவர்கள். ஆகவே அவர்கள் தங்களை மற்றவர்கள் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே ஒரு நல்ல வெளி தோற்றமுள்ளவர்களாக வெளி முகபாவனைகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு அல்லது பிரசன்னப்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
இது அந்த நாட்களிலே யூத சமுதாயத்தை அல்லது யூத மக்களை மட்டுமல்லாமல் அவருடைய சமூக சமய பொருள் சார்ந்த வாழ்க்கை முறைகளையும் நிறைவாக பாதித்தது. குறிப்பாக ஏழைகளும் இல்லாதவர்களும் வாழ்க்கையின் விரக்திகளிலும் விளிம்புகளிலும் வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட போலி வாழ்க்கை முறைகளினாலே நிறைவாக பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே இயேசு அவர்களை வன்மையாக கண்டித்தது மட்டுமல்லாமல், நாங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக புற தூய்மையில் அதிக கவனம் செலுத்துவதை விட, நானே என்னை அறிந்து என்னுடைய உள்ளத்தை அகத்தை நான் நிறைவாக எவ்வாறு என்னுடைய உள்ளமும் அகமும் என்னுடைய அக உணர்வுகளும் உள்ளார்ந்த மனநிலைப்பாடுகளும் இருக்கின்றதோ அதற்கேற்றவாறு என்னுடைய போலி வேடங்களை தாங்குகின்ற நிலைகளிலிருந்து விடுபட இன்றைய நற்செய்தி எங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இது ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு, இது ஒரு நல்ல கத்தோலிக்க வாழ்வு. உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. உண்மை, நீதி கத்தோலிக்கத்திற்கு கிறிஸ்தவத்திற்கு முக்கியமானது. ஆகவே ஒரு நேர்மையான உள்ளத்தையும் நேர்மையான புறப்பாவனைகளையும் உரிய ஒரு வாழ்விற்கு இயேசு நம்மை அழைத்து நிற்கின்றார். இப்படியான ஒரு வாழ்க்கை முறை எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் என்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்வு மட்டுமல்லாமல் என்னுடைய குடும்பத்தவர்கள் மத்தியிலும் நான் நிஜத்தோடு அல்லது சுயத்தோடு அல்லது அகத்தோற்றப்பாட்டை நிறைவாக புறத்தே தாங்கி நிற்கும் மகனாக மகளாக காழ்ப்புணர்வுகளையும் தகாத எண்ண நிலைகளையும் மனங்களிலே கொண்டிருக்கின்ற நான் அதை வெளிப்படையாக மற்றவர்கள் முன்னிலையிலே அல்லது குறிப்பாக சமூகத்திலே பெரியவர்கள் முன்னிலையிலே நான் என்னை நல்ல பிள்ளையாக காட்ட முற்படுவதுண்டும், அதே வேளையில் என்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே தனிமையிலே அல்லது என்னுடைய தொழில் பார்க்கின்ற இடங்களிலே எனக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் மட்டிலே என்னுடைய கோபத்தை சினத்தை அல்லது என்னுடைய கர்ச்சிக்கின்ற தனத்தை நான் கொட்டுகின்ற அல்லது வெளிக்கொணர்கின்ற அந்த நிலைப்பாடுகள் என்னை போலியான ஒரு வாழ்க்கை முறைக்கு உட்பட்ட நிலைக்கு இட்டு செல்கின்றது. அது கிறிஸ்தவம் அல்ல, அது கத்தோலிக்கம் அல்ல. இன்றைய நாளிலே இந்த அகுஸ்தீனார் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட உலக மாயைகளினாலே கவரப்பட்டு மெனிக்கேயிசம் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள் ஈர்க்கப்பட்டு அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கவில்லை என்று அவர் தன்னுடைய உடல் சார்ந்த உணர்வு சார்ந்த இச்சைகள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள் தகாத உடல் ரீதியான பாலியல் வாழ்க்கை முறைகளுக்குள் அகப்பட்டு சிக்கப்பட்டார். அங்கேயும் அந்த நிம்மதி கிடைக்கவில்லை, அவருக்குரிய அந்த வாழ்வின் சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய நிஜத்தை உணர்ந்தவராக கிறிஸ்துவிடத்திலே தஞ்சமடைந்தார். இறைவனை தன்னுடைய வாழ்வின் ஆதாயமாக்கி கொண்டார். அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு அவருடைய தாயாருடைய சுபமும் ஒரு முக்கியம். அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார், நிஜத்தின் வாழ்விற்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டார். அப்படியான ஒரு நல்ல புனிதரை நாங்கள் கண்டு பாவிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்பதோடு நாங்களும் நிஜத்தின் மக்களாக உண்மையின் வடிவங்களாக மற்றவர்களோடு எங்கள் வாழ்வை பரிமாற இன்றைய நாளிலே சிந்திப்போம், தியானிப்போம். நல்ல தீர்மானங்களை பிரதிஜனைகளை எடுத்து எங்கள் வாழ்வாக்குவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.